இப்போ மகாநதி சீரியலில் விஜய்க்கு காவேரி மேலே காதல் அதிகமாகி இவங்க நம்ம கூட இருந்துடணும்னு முடிவு பண்ணி அதுக்கான ஒரு நாளையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதாவது இந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணாம், இதுக்கப்புறம் நம்ம ஒன்றாவே இருக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சூஸ் பண்ணியிருக்க ஒரு நாள் தான் வந்து காவேரியுடைய பிறந்தநாள். காவேரியுடைய பிறந்தநாளுக்கு அவங்கள சந்தோஷப்படுத்துகிற மாதிரி அவங்க ஃபேமிலிக்கெல்லாம் வந்து சேர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு வீடுன்னு பார்த்தா ஒரு பெரிய வீடு, வில்லா, அந்த பிளான்லாம் நல்லா இருக்கேன்னு பார்த்தா அந்த வீட்டில் வந்து 1.2 crores தான். அது எங்கே நம்ம கிடைக்கிறது, அதெல்லாம் இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்தில் ஏதோ ஒரு வீடை பார்த்து வாடகை வீட்டுக்கு போயிடலாம் நம்ம கான்ட்ராக்டை முடிச்சுன்னு மனசில் ஒரு பக்கம் நினச்சாலும் இன்னொரு பக்கம் இந்த கான்ட்ராக்ட்லாம் இல்லாமல் மொத்தமாக நம்மளோட வாழ்க்கை விஜய் கூடவே தொடராதா, இவர் கூட தான் நம்ம பாதுகாப்பாக உணர்றோம், ஒரு அன்பு இருக்குது, அதே சமயத்தில் அவர் நமக்கு பிடிச்சிருக்கு, அந்த குடும்பத்தையும் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ரொம்பவும் நினைக்கவும் செய்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் வந்து கெடுக்கிற மாதிரி யமுனாவும் நிவினும் தேவையில்லாத விஷயங்களை செஞ்சு அவங்க மனசை குழப்பி விட்டு இப்போ கடத்தில் வந்து ஒருவேளை நம்ம மேலே அவர் காதலே இல்லை போல, இனிமேல் நமக்குள்ளே எதுவுமே இல்லை போல அப்படிங்கிற நடத்துக்கு இவங்களும் பண்ணிட்டாங்க. என்னடா போடா வாழ்க்கை இதுங்கிற மாதிரி ஆகிட்டு தான் இப்போ வந்து சோகமாகவே பேசிகிட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த சமயத்தில் இப்போ வந்து இவர் வந்து பர்த்டேக்கு அப்போ அதே மாதிரி அவங்க ஆசைப்பட்ட ஒரு வீட்டை உன் பேர் கொடுத்து இது காவேரியோட வீடு அப்படின்னு கொடுத்து, காவேரி இந்த வீடு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு, ஆனால் உனக்கு இந்த வீடு கிடையாது, நீ என் கூட இருக்க போகிற, நீ நானும் ஒன்றா தான் இருக்க போகிறோம், என்னை விட்டு போயிடாது. நான் எவ்வளோ யோசிச்சு பார்த்துட்டேன், கான்ட்ராக்டுக்காக குடும்பத்துக்காக உனக்கு பணம் வேணுங்கிறதுக்காக தான் அந்த கல்யாணத்தை பண்ணோம். ஆனால் ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் மேலே ஒரு புரிதல் வந்துருச்சு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அதே சமயத்தில் அன்பு இருக்குது, காதல் இருக்குது, நமக்கு ஒருத்தர் செட் ஆகும் எல்லா வகையிலையுமே அப்படிங்கிறது நமக்கும் தோணுது. ஏன் நம்ம ஒன்றாவே இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத அவர் கேட்க போகிறாரு அப்படின்னு தோணுது. கான்ட்ராக்டெல்லாம் கிழிச்சு தூக்கி எறிஞ்சிடலான்ட்டு. ஆனால் அதை கெடுக்கிறதுக்கு இந்த பக்கம் இந்த நிவின் கொடுத்த ஒரு பிரச்சனையால் இப்போ யமுனா வந்து கங்கா கிட்டே உளறி, கங்கா வந்து திருப்பி வந்து நிவின் கூட பழகிட்டு இருக்கியா, அவங்க கூட ஏதாவது உறவு வச்சிருக்கியான்னு சொல்லிட்டு இப்போ வந்து குடும்பப்படுத்தி காவேரியை வந்து கடுப்பாக்கி, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தானன்னு அவர் மேலே வெறுப்பாகி, இந்த சமயத்தில் வந்து கரெக்டாக அந்த வெண்ணிலாங்கிற கதாபாத்திரம் வேறு வந்து எல்லாம் நெகட்டிவாக போயிடுமோன்னு தோணுது. அப்படி நெகட்டிவாக மட்டும் போகாமல் கான்ட்ராக்டே கிழிச்சு போட்டுடலாம் அப்படின்னு வந்து இப்போ உடஞ்சி போயிருக்க காவேரி மனசை சரி பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரலான்னு ஒரு இடத்துக்கு வந்து நம்ம கல்யாணமே பண்ணிக்கலாம். நம்ம வந்து முறையாக நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே பண்ணோம், இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஏற்கனவே ரிசப்ஷன் ஒன்று வச்சோம் அந்த மாதிரி. ஆனால் இந்த தடவையும் நமக்குள்ளே வந்து மீண்டும் ஒரு கல்யாணம் மாதிரி வச்சுக்கலாம், இல்லை வந்து நம்ம அந்த கல்யாணத்தை அப்படியே கண்டினியூ பண்ணி ஒன்றாவே இருந்துக்கலாம், நம்ம இதுக்கப்புறம் கான்ட்ராக்ட்லாம் கிடையாது, கிழிச்சு தூக்கி எறிஞ்சு போயிட்டே இருப்போம் நம்ம அப்படின்னு நினைக்க போகிற நேரத்தில் இந்த நிவினால் வந்த பிரச்சனை, யமுனாவால் வந்த பிரச்சனை, இது கங்காவுக்கு தெரிஞ்சு கோபமாக வர போகிற பிரச்சனையெல்லாம் முடிய போகிற நேரத்தில் ரெண்டு விஷயம் நடக்கலாம். ஏன்னா கதையை இழுத்து கொண்டு போகணும்ல. ஒன்று, ராகினிக்கு இது கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் தெரிஞ்சு அவங்க பிரச்சனையாக்குறது, இல்லை வெண்ணிலான ஒரு கதாபாத்திரம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ராகினி அந்த கதாபாத்திரத்தை கொண்டு வந்து இவங்க எல்லாரும் முன்னாடி நிறுத்தி இவங்க கல்யாணத்தையும் நிறுத்துகிற அளவுக்கு, கல்யாணம் நெருங்குற சமயத்தை நிறுத்துகிற அளவுக்கு வந்து இப்போ வெண்ணிலாவா காவேரி, ஏன்னா வெண்ணிலா எந்த தப்பும் செய்யலை, கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் இருந்தாங்க, ஆனால் வந்து நினைவு தப்பி ஒரு ஆக்சிடெண்ட்டில் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இடத்த வந்துடுற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி போகுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனால் யமுனாவையும் இப்போ நிவினையும் வந்து பல பேர் வந்து ஒரு மாதிரி பார்த்தாலே எரிச்சப்படுற அளவுக்கு இப்போ கதையில் அவங்க கேரக்டர்ஸ் மாறிடுச்சு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்படி இதுக்கப்புறம் கதை போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.